ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு அபி தமிழ் சமையல். இன்றைக்கி முருங்கைக்காயில் ஒரு வறுவல் செய்ய போகிறோம். மட்டன் டேஸ்ட்லேயே இருக்கும் அதுக்கு தேவையான பொருள் இது போல் ஒரு மீடியம் சைஸு வெங்காயம் ஒரு 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய சைஸ் தக்காளி, ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரே ஒரு லவங்கம், கொஞ்சம் கொத்தமல்லி, ஒரு 3 ஸ்பூனு தேங்காய் இது போல் சின்னதாக கட் பண்ணி இங்கே அரைக்கணும். 3 பச்சை மிளகாய், தேவையான அளவு உப்பு, இது வெள்ளையாத்தையும் போட்டு அரைக்கணுங்க. இதில் 2 முருங்கைக்காய் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் இதை வாயில் போட்டு நல்லா மென்று நல்லா டேஸ்ட்டாக நம்ம சாப்பிட முடியும். பெருசாக இருந்தால் சரி சாப்பிட முடியாது. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு 1/2 ஸ்பூனு மிளகாய்த்தூள், ஒரு 2 சிட்டிகை மஞ்சள் தூள், தேவையான அளவு எண்ணெய். இதுதாங்க இதுக்கு தேவையான பொருள். இது முதல்ல இது எல்லாத்தையும் போட்டு இதை அரைக்கணும். வெங்காயம், பச்சை மிளகாய், தேங்காய், கொத்தமல்லி, லவங்கப்பட்டை, தக்காளி, ஒரு 1/2 ஸ்பூனு மிளகு எடுத்து வச்சுருக்கீங்க. இது மிளகும் எல்லாத்தையும் போட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இதை அரைச்சிட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி தாங்க ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும். இது பாருங்கள் எப்படி அரைச்சிருக்கு. இதே மாதிரி தான் அரைக்கணும். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றலாம். இதில் கொஞ்சம் எண்ணெய் நல்லா தேவைப்படுங்க. நம்ம மட்டனுக்கு போடுற மாதிரி போடணும். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாக இந்த அரைச்சி வச்சு பேஸ்ட்டை போட்டுடலாம். நல்லா வதக்கணும். இதை பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இது நம்ம மட்டன் வறுவல் செய்கிறோமே அந்த டேஸ்ட்டில் இந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. ஒரு வாட்டி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும் எப்படி எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. பச்சை வாசனை எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் இதையும் போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இதை வதக்கிட்டு நம்ம முருங்கைக்காவை போட்டுடலாம். அதுதாங்க இந்த முருங்கைக்காவை போட்டு நல்லா கலந்துடலாம். இதில் நீங்கள் உப்பு சரியாக இருக்கான்னு பார்த்துக்கூட. நம்ம இந்த மிளகாய், பச்சை மிளகாலாம் போடுறதால கொஞ்சம் தேங்காய் போட்டால் நல்லாயிருக்கும். இது வதக்கியாச்சு. இதில் இந்த மிக்ஸி கழுவின தண்ணி இருக்குது, இதை வச்சு ஊற்றிடலாம். இதை ஊற்றிட்டு இதை நல்லா கலந்துடுங்க. இது நல்லா வேகட்டும். முருங்கைக்காய் நல்லா வேகணும். இதை அப்படியே மூடி வச்சிடலாம். அதை அப்போல்லாம் பார்த்தங்க கரெக்டாக இருந்தது. கொஞ்சம் வேகட்டும். இது பாருங்கள் எவ்வளோ திக்காகிடுச்சு, எவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள். முருங்கைக்காவும் நல்லா வெந்துடுச்சு. அப்படியே எடுத்து வேறு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டுடலாம். போட்டு நல்லா கலந்துட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம்.
பாருங்கள், முருங்கைக்காய் வறுவல் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நீங்கள் கொஞ்சமாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதே மாதிரி நீங்களும் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.